அத மாதிரி இருந்தாங்க. அதனால குறித்து உரைக்கின்றேன் எதனை கேண்மின் கோணுமன குரங்காலை நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் இல்லை. வேகமா தானே பேசுறாரு, புரியுதா உணர்ச்சி? வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன், எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். அப்ப இவர் சொல்ற மெய்ய பொய்ன்னு நினைக்கிறான? யாரு நினைக்கிறா? சொல்லுங்க யாரு நான் நினைக்கலன்னு சொல்லுங்க. ஒருத்தர் நான் நிரூபிச்சேன் உடனே 40-50 வருஷமா சன்மார்க்க. அது இங்க சன்னிதானம். அதெல்லாம் மரணம் இல்லா வாழ்வெல்லாம் அதெல்லாம் அடைய முடியாது. 60 வருஷம் சன்மார்க்கத்துல இருக்கார். உடனே நிரூபிச்சேன். எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர், பொறித்த மத சமயம் எல்லாம் பொய்யே, அவற்றில் புகுதா சிவம் ஒன்றே பொருளென கண்டு அறிமீன். அதுதான் மெய், அதுதான் உண்மை. இந்த உண்மையை அறிந்து கொள்ள அந்த பாடல்ல சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்றார், சிவம் ஒன்றே, அதெல்லாம் உண்மை கிடையாது, பொருளென கண்டு அறிமீன். கண்டு அறிமீன், காணாம சொல்லாத. ஏன்னா காணாத காட்சி எல்லாம் கிடைக்கக்கூடியதுதான் இந்த மார்க்கம். எது வேணும்? நான் எல்லாம் கேட்டேன், காற்றை பார்க்கணும் ஐயா, இந்த பாடுறா காற்று உருவம் காட்டினார். அணுக்களை பார்க்கணும் ஐயா, இதை பாடுறா அணு. மாயைன்னு சொல்றாங்க, நான் கண்ணால பார்த்தாதான் நம்ப முடியும். அது எப்படி செயல்படுது, அதனுடைய ரூபம் என்ன, சுவாபம் என்ன சொல்லு அப்படின்னு இதை பாடுறா. சொல்லிட்டே போலாம். ஒன்னையும் பார்க்க விளைந்த தருணத்தெல்லாம் ஒன்னையும் காட்டினாரு. பெருமைக்கு சொல்லல, இங்க சன்னிதானத்துல எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரி சொல்லுவோம். ஏன்னா கண்ணால பார்க்கலாம், எதையுமே காட்டுவாரு. அந்த அளவுக்கு நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடியது கண்ணால. இந்த கண்ணால பார்க்கலாம், பார்த்து அறியலாம். அதனால கண்டு அறிமின், சிவம் ஒன்றே பொருள் என கண்டு அறிமின். இது எத்தனாவது விஷயம்? 4 விஷயம். திருவடியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து என்பது 1லிருந்து 3 படி. உற்ற துணை மற்றதெல்லாம் அல்ல, அருள் ஒண்ணுதான் என்பதை. 3வது பாக்கி என அனைத்தும் உண்மை அல்ல, பொய். உண்மை என்ற ஒன்று இருக்கு, அது சிவம் ஒன்றே. இப்ப இதுவரைக்கும் எத்தனை? 4. இதுவரைக்கும் 4 ஒரு சைட சொல்லிட்டு அடுத்த 4க்கு வர்றார். என்ன வர்றாரு அப்படின்னா, கொஞ்சம் மரணத்தை பத்தி சொல்றார். இதுல ஜெனரலான ஒரு விஷயம், உண்மை என்பது ஒன்று இருக்கிறது, அது சிவத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த சிவத்தையே நீ நினைக்க வேண்டும் என்றால் அதனுடைய சாயையாகிய ஒரு உருவம் இருக்கிறது, அது திருவடி. அந்த திருவடியை பிடித்துக்கொள், அது உனக்கு அருளை வழங்கக்கூடியது, அதை தவிர உற்றுத்துணை இல்லை என்று ஒரு வாசத்திலே முடிச்சிட்டேன். 4ஐயும் சேர்த்து அதெல்லாம் முடிஞ்சிது. அடுத்த நாள் செப்பரேட் நாளா சொல்றாரு. இப்ப மரணத்தை திருப்பி அந்த 28ல பாத்தீங்கன்னா மரணத்தை கிளற ஆரம்பிக்கிறார். 28 பாட்டுல பாத்தீங்கன்னா மரணத்தை மட்டும் செப்பரேட்டா கிளறாரு, போட்டு நோன்றார். மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர், அந்தோ மரணம் எனும் பெரும்பாவி வந்து சற்றும் அதை நம்மாலே தடுக்க முடியாதுங்கிறார். அந்தோ நீ ஏன் போட்டாரு? அந்தோன்னா என்ன அர்த்தம்? இப்படி சுட்டி காட்டு. அந்தோ அப்படியா இருக்கு? தெரியல. அதனால மற்ற அறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீர்.
பின்னால பாத்துக்குவோம். நல்லா பார்த்துவாங்க. இப்ப பல பேர் சொல்றாங்க 60 வயசுல சன்மார்க்கத்துக்கு போயிட்டா 60 வயசுல ஐயோ யாச்சப்பா வள்ளலாரா, ஐயோ நெருப்பாச்சே பயப்படுறான், வள்ளலாருன்னா நடுங்குறான், இல்லைன்னா ஏதாவது பயமுறுத்தான். காரணம் என்ன தெரியுமா? இந்த எப்படி இந்த கல்லு குடிக்கிறவன், சுருட்டு குடிக்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், ஆடு வெட்டுறவன், கரிச்சி திங்கிறவன்லாம் சாமி பேரை சொல்லி செய்யறானோ அதே மாதிரி தப்பு பண்றவன் பூரா மறுதலையா பேசுவான் வள்ளலார. ஏப்பா அது கூடிய, ஏப்பா அது முக்காடு போட்ட சாப்பிடும், ஏப்பா அது ஊட்ட தொடச்சிடும், ஏன் வெள்ள போட்டு இவன் சாப்பிட்டு இருக்கணும், இவன் தின்னுகிட்டு இருக்கணும், இவன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கணும். வெள்ள போட்டு அவர்கிட்ட வந்தா தூய்மையா இருக்கணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். வீட்டுல இருக்கலாம் தொடச்சு போட்டுருவாங்க. அதுக்காக சொல்றது இது உண்மைதான், உண்மைதான். இது தெரியாம நம்ம மாட்டிக்கணும். அதனால அந்தோங்கிறார். அந்தோன்னா ரொம்ப பக்கத்துல நெருங்கிடுது. மரணங்கிற பெரும்பாவி வந்துடுமே. வந்துட்டா உன்னால தடுக்க முடியுமா? முடியாது. ஆனா ஒரே ஒருத்தனால தடுக்க முடியும். யாரால? சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தாரால் முடியும், சங்கத்தாரால் முடியும், தடுக்க முடியுமே. எட்டி நின்று தடுப்பவர் எவ்வுலகில் யாரும் இல்லை கண்டி. எட்டி நின்று தடுக்க, எட்டி தடுக்கிறதுனா என்ன அர்த்தம்? உதச்சி தள்ளுறதுன்னு அர்த்தம். வெரி சிம்பிளா அப்படி உதச்சி தள்ளுறதுங்க. எத்தினா தெரியுதா? எத்தி என்பதை எட்டி என்று மறுவா போட்டார். உங்களுக்கு தெரியாது, தமிழ் படிச்சவங்க இருந்தாங்களா உழவர்கள், அர்த்தம் தெரியாது. எத்திங்கிறதுக்கு பேரு இப்படி எத்தி உதைக்கிறது இல்ல, அது மாதிரி காலில் பட்டதுன்னா இப்படி எட்டி தள்ளிட்டு போவோம்ல, அதே மாதிரி மரணத்தை இப்படி எட்டி தள்ளிட்டு போறவன் சன்மாரி. எட்டி நின்று தடுப்பவர் சன்மார்க்க சங்கத்தார்கள் அல்லால் எட்டி நின்று தடுக்க வல்லார் எவரும் இல்லை, யாருமே கிடையாது. இது எப்பேற்பட்ட எவ்வளவு பெரிய அற்புதமான இடத்துல நாம இருக்கிறோம். பெருமான தேடி இங்க வந்து உட்கார்ந்து இப்ப ஏற்பட்ட உயர்வு சொல்றாரு. எட்டி நின்று தடுக்க வல்லார். இதுல நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். தடுக்க வல்லார் குறிப்பை கவனிக்கணும். மரணத்தை ஜெயிக்க வல்லார்னு சொல்லல, தடுக்க அல்லார் நிவர்த்திக்க வந்தவர். மரணத்தையே நிவர்த்திக்க முடியும்னு இந்த இடத்துல சொல்லல. மரணம் வந்ததுன்னா எட்டி வச்சுட்டு போவான், அவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாது. அப்போதைக்கு மரணம் வந்ததுன்னா அதை உதச்சி தள்ளி அந்த மரணத்தை தள்ளி போடக்கூடிய ஆற்றல் சன்மார்க்க சங்கத்தாருக்கு மட்டும் உண்டு, வேற இந்த உலகத்துல எவனுக்கு இல்லைங்கிற இந்த இடத்துல இந்த பாட்டுல. தடுக்க வல்லார்னா என்ன அர்த்தம்? எட்டி நின்று தடுக்க வல்லார். தடுத்தல்னா என்ன? ஒருத்தன் வெட்ட வர்றான், ஒருத்தன் அடிக்க வர்றான், கொஞ்ச நேரம் நிறுத்தி தடுத்து. இது எவ்வளவு பெரிய விஷயம். மரணத்தை தடுக்க முடியுமா? ஏமா வந்துட்டான்னா அவனை போயிட்டு வரான்னு சொல்றது சன்மார்க்க சங்கத்தாராலதான் முடியும்னு சொல்றாரு. நடக்கிற கதையா இதெல்லாம்? எங்களுக்கு எப்படிங்க தெரியுங்க? நடக்கிற கதையா? வேற எதுலயும் நடக்காது, வேற எங்கேயும் நடக்காது, எந்த மார்க்கத்திலயும் முடியாது. ஏமா வந்துட்டான்னா அவனை எந்த சாமியாலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கக்கூடிய சாமி இருந்தா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். தெரிஞ்சா சொல்லுங்க, அனுபவம் இருந்தா சொல்லுங்க, இல்ல அதனுடைய அறிவு ஆற்றல் அந்த இது இருந்தா, சாஸ்திரம் இருந்தா சொல்லுங்க. புராணத்துல அதுல இல்ல கதையில புராணத்துல புலி வச்சாங்க மார்க்கண்டேய சாவுக்கு. யார் தடுத்தது? ஆமா, என்றைக்கு மார்க்கண்டன். ஆமா, மார்க்கண்டனை யமன் வந்தோடனே என்னைக்கும் சிரஞ்சீவியா
அவரு மரணம் இல்லாத பெருவாழ்வா 16 வயசு இருக்கிறாரு. என்னைக்கும் 16 வயசாக இருந்துகிட்டு இருக்காரு. அப்படியே இருந்துட்டு இருக்காரு, சாவே இல்லை அப்படி என்றும் 16 அப்படி. சரி, இதை முடிச்சிட்டு அதுக்கு போ. அதை பத்தி சொல்றேன், அதை பத்தி விஷயத்த சொல்றேன். அது என்ன அப்படிங்கறத இவரு பேசும், அதுக்குள்ள போகணும். அதனால மரணத்தை பற்றி 4 விஷயங்கள் சொல்றது. மரணம் என்பது சமீபத்தில் அந்தோ காத்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வல்லக்கூடிய ஆற்றல் சன்மார்க்க சங்கத்தாருக்கு தான் உண்டு. ஆகவே சங்கத்தை சார்ந்திடு என்று முதலில் உரைக்கிறார். சன்மார்க்க சங்கத்தை சாருங்கிற சொல்றது சத்திய இதுல அறிவுறுத்துறது. முதல் ஞானசரிய படிச்சு 5வது இடத்துக்கு வந்தோம்னா சன்மார்க்க சங்கத்தை சாரணும் அப்படின்னு. அப்ப இது வரைக்கும் சன்மார்க்க சங்கத்தை யாருமே சாரலையாங்க. நேற்று தானங்க பார்த்தோம் 100 ரூபா கட்டி உறுப்பினரான சிரிக்கிறீங்க. தர்மசாலையில இப்போ 100 ரூபா வாங்கிட்டு சீட்டு கொடுத்தாங்க. நாங்க சன்மார்க்க சங்கத்துல எல்லாம் சாரலையா? சன்மார்க்க சங்கத்துல உறுப்பினராகவே இருக்கிறாங்க. ஆயுள் உறுப்பினர் 100 ரூபாய் கட்டி ஆயுள் உறுப்பினர் அட்டகாசம் பண்றாங்க. திருவண்ணாமலை வல்லார் நான் தான் அதேதான் சொல்லிட்டு போட்டோம். இல்ல அப்படி எல்லாம் கேட்கலையே. இப்ப கேட்கலையே நீங்க சாருன்னு சொல்றீங்க. நீங்க நாங்களே உறுப்பினராகவே ஆயிட்டோம். அதனால அது அல்ல, சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடு என்று சொல்றாரு இந்த விஷயத்துல. அப்ப யாரால சார முடியும்? எப்போது சாருதல்? சன்மார்க்க சங்கம்னா என்ன? சன்மார்க்க சாருதுன்னா யாரால? சங்கத்துக்கு அப்புறம் சாருதல் என்ன? சன்மார்க்கத்தை சார்ந்தவர் யாரு என்று சொன்னால் இந்த இடத்துலதான் மரணத்தை சொல்லி தடுக்க வேண்டும் என்றால் சன்மார்க்க சங்கத்தை சாரு என்ற குறிப்பை சொல்லி அந்த சன்மார்க்க சங்கத்தை சாரணும்னா நீ என்ன ஆகணும்னா தயவுடையவராகும். தயவுடையவரா ஆகுனார். தயவுடையாரெல்லாம் சன்மார்க்க சங்கம் சார்ந்தவரே. பிறகு சன்மார்க்க சங்கத்தை அடையிறதுன்னு சொல்றாரு. நான் எல்லாரையும் கொண்டு போய் சன்மார்க்க சங்கத்துல சேர்க்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்றாரு வள்ளல் பெருமான். அடைவித்திடதான் நான் வந்ததுக்கு நோக்கமே அதைத்தான். இப்ப அடைவதற்கு இல்ல, சன்மார்க்க சங்கத்தை சார்வதற்குங்கிறதான் இப்ப இந்த இடத்துல குறிப்பு சொல்றாரு. நம்ம சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தாவது இருக்கிறோமா? தயவுடையார் எல்லாரும் சன்மார்க்க தயவுடையார். அப்ப தயவே. அடுத்தது இது அடுத்தது 5 6வது விஷயத்துக்கு இதே தயவு என்பது என்ன? அந்த பாட்டுல சொல்றாரு. எந்த தயவு? தயவு என்று சொன்னால் என்ன? மரணம் எங்கெங்கெல்லாம் நேரிடுகிறதோ மரணம் என்பதை பார்த்தால் அதை காண சகிக்காதவன், மனம் பொறுக்காதவன். அதை பேசுறார். என் மனம்தான் கல்மணமோ வன்மணமோ அறியேன், இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்த பின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம். அப்ப யாரு என் மனச இறப்பை கண்டு பொறுக்காதவன், சகிக்காதவன். அப்ப இறப்பு எல்லாருக்கும் நடக்கிறத பார்த்து சகிக்க எப்படி இருக்க முடியும்? யாராவது அதை பத்தி சிந்தனை வந்திருக்கா? சிந்தனையே வரல, எங்க இருந்து சகிக்கிறது? அதை பொறுக்க முடியாதவன் யாராவது இருக்க முடியும்? சொல்றமே, உனக்குள்ளேயே ஏற்படுகிறதே மரணம். உனக்குள்ளேயே கரணங்கள் உடைந்து நொறுக்கி கொண்டே இருக்கிறத நித்த மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறாயே. அப்படிக்கும்போது உன்னுடைய மரணத்தை, உன்னுடைய கரணங்கள் நொறுங்குவதை நீ சரி பண்ணாம, அந்த இடைக்கிடை ஏற்படுகிற மரணத்தை தடுக்காம, என்னைக்காவது ஒரு நாள் இந்த தேகத்துக்கு வரப்போற மரணத்தை நீ எங்கிருந்து தடுக்க போற என்று கேட்கிறார். மறந்திருந்தீர். அடுத்தது வந்துட்டேன், தொடர்ந்து வந்துட்டேன். எண்ணிங்க, எக்ஸ்ட்ராக்ட் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். மறந்திருந்தீர், இனி மூப்பில் சம்மதம் உனக்கு. அதுதான் காரணம். மறந்திருந்தீர். எதை மறந்திருந்த? மரணத்தை. அப்ப மறந்திருந்தீர், பிணி மூப்பில் சம்மதமோ உனக்கு. அப்ப மறந்தவன் பூரா ஆகும். அப்ப மறக்காம இருக்கணும்னா என்ன செய்யணும்? மரணத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதா? என்னைக்கு நான் மரணம் வரும்னு அதே சொல்றாரு. அப்ப என்னைக்கு மரணத்தை மறக்காம நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா மரணம் வரும். என்னைக்கு மனம் வரும்?
எங்க ஐயா ஒருத்தர் கூட குரல் திறந்தாரு, என்னைக்கு இந்த தேகத்தை எப்போ கூப்பிடானோ அன்னைக்கு போய் சேர்ந்தலாம்னு இருக்கான். அது ரொம்ப நாளா சன்மார்க்கத்துல. ஐயா இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயாட்ட இருக்குன்னு நான் சொல்லுவேன். இல்லப்பா உன்ன மாதிரிலாம் நான் இருக்க முடியாதுப்பா, பேச முடியாதுப்பா. எனக்கு ஆசானா இருந்தவர் அவரு சொல்லுவார், உனக்கு வீரம் ஜாஸ்தி, எனக்கு அவ்வளவு இல்லப்பா, இனிமே நான் போயிட்டு அடுத்ததுலயாவது எனக்கு ஏதாவது கொடுக்கட்டும் அப்படின்னு யதார்த்தமா சொல்லுவார். இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. திருவருள் வசத்தில் விட்டு விடுங்கள். நான் அதுக்கெல்லாம் சொல்லுவேன், சரிப்பா சரிப்பா தப்புப்பா நான் சொல்லப்பா உங்கள்கிட்ட அப்படின்பாரு. அத மாதிரி மறந்திருந்தீர், மரணத்தை பற்றி மறந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறதல்ல, மரணத்தை எப்போதுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல. அப்ப என்ன சொல்றாரு, எதை மறந்து எதை மறந்துட்ட, மரணத்திற்கு ஏதுவாக கூடியது எது, மரணத்தில் நம்மளை இட்டு செல்லக்கூடியது எது, எல்லாமே அது. அப்ப அதுக்கெல்லாம் வருவதற்கு காரணமா இருக்குது. அப்ப சன்மார்க்க சங்கத்தை சார்ந்து இருக்கணும், அதுக்கு தயவு வேணும். அந்த தயவு இருந்தாதான் உனக்கு மரணத்தை நீ வெல்லலாம். சார்ந்து இருந்தா தடுக்க முடியும், மரணத்தை தடுக்க முடியும். முதல்ல அந்த தடுக்கிறதுக்கு அந்த ஆற்றல் தயவுடையாதான். நீ அதை மறந்துட்ட, அந்த தயவை பெற்றுக் கொள்வதற்கு செய்யணும், அந்த தயவு வேணும் என்று சொல்ற. அதே இன்னொரு பாட்டுல என்ன சொல்றாரு அப்படின்னா, கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர், கரணமும் கலங்க வரும் மரணமும் சம்மதம், இத்திதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திருக்கும் ஜன்மார்க்கம் அப்படிங்கிறார். அப்ப இப்பவே அதை தடுக்கலாம். அப்ப கற்றவர் கல்லாறு எல்லாருமே அழிகிறாங்க. என்ன அப்ப கற்றவர் கல்லாருன்னா இங்க படிச்சவன் பாம்பரனை பத்தியா பேசுறாரு? கற்றவன் யாரு, கல்லாதவன் யாரு? யோகியெல்லாம் என்ன கற்றவனா, ஞானிகள்லாம் என்ன? யோகியெல்லாம் கல்லாதவன், ஞானிகள்லாம் கற்றவன். ரெண்டு பேருமே மரணம் அடையலாம். இது அவர் சொல்ற, அதுக்குள்ள பூண்டா உங்களுக்கு புரியாது. அதனால கற்றவர் கல்லார் என்று பாமரர்களை குப்பனை சுப்பனையும் பேசல. இவர் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, அவர் படிக்காம வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரை ரெண்டு பேரை பத்தி பாடல அவரு. ஏன்னு கேட்டா, ஐயா சொல்றது மாதிரி வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என கொண்டு மயங்காதீர், மையகத்தே உருமரண வாதனையை தவிர்த்தவர் வாழ்க்கையே வாழ்க்கை. அதை பெறுவதற்கு இங்க வா, மெய்ய அகத்தே விரும்பி இங்கே வந்துடுமீன். அதனால வையகம் வானகம் எல்லாத்திலையும் மரணத்தை தவிர்த்தா எவனுமே இல்லைன்னு சொல்றதுனால இவர்களை குறிப்பிடவில்லை. வானகத்தில் இருக்கிறவங்களையும் மற்றகத்தில் இருக்கிறவங்களையும் சொல்றாரு, நீனும் மரணத்தை தவிர்க்கலப்பான்னு. அப்ப புரியுதா? அப்ப அதனை பெறுவதற்கு நீ வந்துடுன்னா அந்த தயவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தயவு இருந்தாதான் சன்மார்க்கத்தை தடுக்கலாம், மற்றவர்களை தடுக்க முடியல. ஆகவே பிணி மூப்பு மரணம் மூன்றும் சேராமல் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே, பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து ஒம்மி நீங்கி என்று மார்க்கத்தினுடைய பெருமையை வலியுறுத்தி அதோடு நம்மளை சென்னையை சொல்றாரு, சேர்க்க சொல்றாரு. அந்த தயவை நீ பெற்றுக்கொள்வதற்கு என்ன இடம் என்று கேட்டா, அங்க தீபத்துல மறுபடியும் வந்துடுறாரு. என்ன சொல்றாரு? சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சர்க்குருவே. தொடக்கத்துல தொடங்கி கடைசி பாட்டுல சந்ததம் மாதிரி மறுபடியும் வர்றாரு பாருங்க. முதல்ல தொடங்கி கடைசியா வர்ற. நேருறவே எவராலும் கண்டுகொள்ள கருது நித்திய வான்பொருள், எல்லா நிலைகளும் தானாகி விளங்குகின்ற ஏறுறவே விளங்குகின்ற இயற்கை உண்பதன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியை ஓர் உறவென்று அடைந்து உலகில் போற்றி மகிழ்ந்தேன் உள்ளமெல்லாம் தெரிந்து. எவராலும் கண்டுகொள்ள யாருமே அதை உள்ளது உள்ளபடி ஏன் நேர் உறவே எவராலும் கண்டுகொள்ள கருது. நேர்பட என்றால் உண்மைப்பட, நேர்பட நேர்பட நடா, நேர்தெல்லாம் உண்மைப்பட, உண்மைப்பட அறிந்தவர்கள் யாரும் இல்லாத. எல்லாம் வெவ்வேறு விதத்துல கண்டிருக்கான், எல்லாம் பார்த்திருக்கான். அத எல்லாம் போனாரு. ஒருத்தர் அபிராமின்னாரு, ஒருத்தர் சிவன்னாரு, ஒருத்தர் முருகன்னாரு. செவ்வான் உருவில் திகழ்கின்ற வடி வேலவன் ஒவ்வாதென்று அன்று இருந்தே என்று உணர்வித்தது அதுதான் பாடுறார் அனுபூதியில. யாரு? அருணகிரி. அவர் முருகன் சொல்றாரு, அவருக்கு முருகனாதான் பார்த்திருக்காரு. அப்ப யாருக்குமே அது உண்மையை சொல்லிக்கல. காரணம், அதை உண்மைப்பட யாருமே ஒண்ணு நேர்பட அதை உணர்ந்தவர்கள் யாருமே இல்லை. நேர் உறவே என்று சொன்னால்
உண்மை, அதனுடைய சத்திய சொரூபம், உண்மையான நிலை என்ன என்பது எல்லோருக்கும் படுவன்னா எவருமே அதை காணல, நான் ஒருத்தன் தான் கண்டேன்னாரு. அதுக்கு சன்மார்க்கு தான் வருவோம். அவங்களால தான் முடியும். அவர் கண்டது அவருடைய வழியில வர்றவர்களால் தான் முடியும். அவருடைய உழவு, அவருடைய துணை, அவருடைய உறவு மூலமா அடைஞ்சு போனாதான் முடியும். அதுக்கு தான் சன்மார்க்குகளை யாருமே அத்தாரிட்டி கிடையாதுங்க. யாருமே குருங்கிறது யாருமே இதுல பண்ணவே முடியாது. பெருமானுடைய நேரடி அருளை பெற்றுக்கொள்ளாத வர சன்மார்க்கெல்லாம் சாதிக்க முடியாது. சும்மாவது இதே ஏதோ புலஞ்சிட்டு. ஆகவே அதை கடைசியா சொல்லிட்டார். மறுபடியும் நேருறவே எவராலும் கண்டு நித்திய வான்பொருள் அது எல்லாம் செய் வல்லவத்தான் எனக்களித்த பதி அதை ஓர் உறவென்று அடைந்து உலகில் போற்றி மகிழ்ந்து. தொடக்கத்தில் சொன்ன நினைந்து நினைந்துன்னு எந்த சத்திய ஞான தீபம் அதையே கடைசியா உறவென்று அடைந்து அது வான்பொருளாக இருக்கிறது. தீபத்துல தொடங்கி கடைசியா கொண்டு வந்து முடிக்கிறார். எவ்வளவு உழவு வச்சிருக்காரு பாருங்க. இல்ல இதுதான் மொத்தம் 8 விஷயம். இந்த 8 விஷயங்களை நான் தொகுத்து சொல்ல தனியா எழுதிட்டேன்னா சரியா போடும், சின்ன சின்னதா. இது அப்படியே சாராம்சமா சொன்னது இதுதான். நான் தொகுத்தே அப்படியே அங்கங்க பாக்கி இருக்கிற பாடல்கள் எல்லாமே அதே வலியுறுத்தி சொன்ன பாடல்கள் தான். திருப்பி 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 அதனுடைய அழக பெருமையை படி எல்லா பாடல்களும் அதைத்தான் சொல்றாரு. செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருவான் பொதுவில் திருநடம் செய் அங்கவனை மெய்த்தாவ நினைத்திடுக மேதினியில் நினைத்தால் வைதாலும் வைதிடுக வாழ்த்தன கொண்டிடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போன வழிபடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு ஏன் தலையெழுத்த ஐயாவுக்கு? பெருமானுக்கு நமக்கு இவ்வாறு உரைக்க வேண்டும் என்று இப்படியா என்னை வைதாலும் வைதிடுமீன் வாழ்த்தன கொண்டிடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான் ஓர் சிறிதனிலும் புகழேன் சத்தியமே சொல்கின்றேன் நீவிரெல்லாம் புனிதமுறும் பொருட்டே. எந்த ஞானிக்கு இவ்வளவு தலையெழுத்து? இப்படி இருந்து கதை இந்த ஞானசரியை பார்த்தாவே எனக்கு ஏன் இவ்வளவு நமக்கு உணர்வு வர வேண்டாம்? நம்ம தொடர்ந்து அது பாராயணம் மாதிரி படிக்கிறோம். நம்மளை நிக்க சொல்றதுக்காக நம்மளை அந்த இதை செய்யி இப்படி இரு என்று சொல்லுவது, அதை அப்படி இல்லாம அதை நினைக்காம அதை பத்தி அந்த தன்மைக்கு வராம அதை படிக்கிறத விட அதை நெருப்புல போட்டு கொளுத்தலாம். பெருமான் சொன்னது மாதிரி எனக்கு அவ்வளவு வேதனை. கோயில் ஒடுக்கம் படிக்கிறவர் ஏங்கணும் அதை படிச்சுட்டு அதை நெருப்புல இட்டு கொளுத்துங்கணும். ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? கடைபிடிக்கல. சும்மா பெருமைக்கு பேசிட்டு படிக்கிறதுல என்ன இருக்கு? சொல்றதுல இருக்கு. அதுல என்ன இருக்கு? அவருக்கு மகிழ்ச்சி. என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும். அதைத்தான் நமக்கு ரொம்ப அதைத்தான் நம்ம தொடர்ந்து மக்களுக்கு இங்க இப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லுவோம். இப்படி வா, தீபத்துல இரு, உனக்கு விரைவா கிடைக்கும். இத்தனை வருஷம் வீணா போயிட்டு இனிமையாவது அப்படி காலத்தை வீணாக்காத, இரு வா என்று அதுல நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். அப்படி இருந்து அடைய வேண்டிய உண்மையில தான் ஞான சரியில்லை சாராம்சமாக நம்முடைய நாம எங்க போகணுமோ, எப்படி இந்த வழி எந்த வழியோ அந்த வழியினுடைய இதை ரொம்ப அருமையாக நமக்கு அறிவித்து சொல்லியிருக்கிற இடம் தான் இந்த ஞானசரியினுடைய 8 அம்சங்கள். அதுல ஆண்டவனை தவிர வேறு துணை அல்ல. அவரையே நீ துணையாக பெற்றுக்கொள். மரணமில்லா பெருவாழ்வு அடையணுங்கிற லட்சியத்தை கருத்துல வச்சுக்க. மற்ற பொய்யான சமய மத மார்க்கங்கள்ல சொல்லப்பட்டிருக்க கலைகளையும் மற்ற அதனுடைய கர்த்தர்களையும் அந்த வழியிலேயும் நீ போகாத, அவைகள்ல லட்சியம் வைக்காத. அவை ஒருபோதும் உனக்கு உண்மையை அறிவிக்காது. சுத்த சிவத்தையே நீ கருத வேண்டும். அதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் நிலையை உண்மையா நீ அடைவதற்கு ஆண்டவனுடைய திருவடி அது வான்பொருளாக உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுகிட்ட மெய்யான அன்பு செலுத்தி அதை உறவை ஏற்படுத்திக்கொள். அப்பா, அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் தொடக்கத்திலிருந்து நினைந்து பிறகு உள்ளம் துவங்கி உணர்ந்து பிறகு ஆன்ம நிலைக்கு போய் அது நிகழ வேண்டும். அப்படி நிகழும் போது உனக்கு அன்பு நிறைந்து உடலெல்லாம் தயா வடிவமாகி ஆனந்த பெருக்கால் மரணமில்லா பெருவாழ்வு என்னும் பெருவாழ்வை நீ பெற்று விடுவாய்க்குதான் ஞானசரியினுடைய நல்லது. ஐயா, கல்லாதவர் யோகியாவும் கற்றவர் ஞானியாவும் சொன்னீங்க இல்லையா? அது கற்றவர்னா எதை கற்றவர்கள்? யோகக்கலை அஷ்டாந்த அந்த சொன்னார். கல்லாதவன் யோகி, கற்றவன் ஞானின்னு. இப்போ கற்றவர் ஞானிகள்னா எதை கற்றாங்க? ஞானிகள் கற்றதெல்லாம் கூட பொய்ன்னு சொல்றாரு இல்லையா? எதை
கற்றவங்க. அது யாராவது இங்க ஞானி இருந்தா அவங்களை கேட்கணும். அவங்களதானே கேட்கணும். நீங்க எதை கத்தீங்கன்னு ஐயாவை கேளுங்க. அங்கதான் ஐயா சாஸ்திரமா செத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயாவை கேளுங்க. இல்ல சொல்லுங்க. யோகிகள் தானையா? ஆமா, யோகிகள். யோகிகள் கல்லாதவர்னு சொன்னீங்க, கற்றவங்க ஞானிகள் சொன்னீங்க. ஆமா, அந்த கற்றவங்க கூட பேர் இல்லைன்னு சொல்லிட்டு பெருமான் சொல்றாரு. அந்த ஞானிகள் எதை கற்றாங்க, எதை கற்றும் அவங்களுக்கு பயன் இல்லாம. இத 9 வயசுல போற கற்றொழிகள் உணர்வினோர் வேண்டாத இக்கண்ம பெரும் உடலை. கற்றொழிகள் உணர்வினோர் வேண்டாத இக்கண்ம உடல். டக்குன்னு வருது. 9 வயசுல பாடின பாட்டு தெய்வமணி மாலையில வருது. கற்றொழிகள் உணர்வினோர் வேண்டாது. அப்ப கத்தவங்கலாம் யாரு? ஒளியில் கற்பவர்கள். அதுதான் ஐயா சொன்னது, ஒளிநெறி. ஒளியில கற்றவங்க கூட இல்ல, ஆனா பண்ணல, அவங்க பண்ணல. ஒளி வழிபாடு அதை கற்கல அவங்க. இல்லையா? ஒளி வழிபாடு இன்று கூட முடியல. அவங்க அதை கற்று கூட இல்ல, அதை கற்கல. ஆமா, கற்க வேண்டியதை கற்கல. கற்க வேண்டியதை கற்கணும்ல. அவங்களதானே கற்றவர்னு சொல்லி உலகம் சொல்லுது. கற்பனை அப்படின்னு சொல்றது இல்லைங்களா? கற்பனை கற்க வேண்டியதை கற்கல. எதை கற்கணுமோ அதை கற்கணும். அது வேணுமா வேண்டாமா? எதை கற்கணுமோ அது கற்கணும். இல்லைங்க, எல்லாத்தையும் தாங்க கற்கணும். அதுவும் தானே வேணும். எதை கற்க வேண்டுமோ அதுதான் எல்லாத்தையும் கற்று என்ன பிரயோஜனம்? ஆனா இப்ப எல்லாத்தையும் தானே கத்துக்கிட்டு இருக்கோம். டிவி பார்த்துட்டு இருக்கோம், மேகசைன்னு படிச்சுட்டு இருக்கோம், என்னென்னமெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். சம்பந்தப்பட்டது ஏதாவது காசு பணம் கொடுக்குதா? டெய்லி இந்த மேகசைன் புதுசா இன்னமும் படிக்கிறாள். நம்ம ஆள் கூட சன்மார்க்க அன்பர்கள் ரொம்ப பேர் நான் பார்த்துருக்கேன். புதுசா இந்த மேகசைன் இந்த இது பொழுதுனைக்கும் வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு என்னத்த படிக்கிறது? உலகில் தெரிஞ்சது கொஞ்ச நேரம் நியூஸ் கேளு. சரி, அதை வெட்டினா அதை குத்தணும், அரசாங்கம் போகுது, அதை கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த இதெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் என்ன செய்யுது? அதையும் படிக்கிறாங்க. எது எது மேகசைனா? இப்ப இருக்கிறது எல்லாமே ஜெனரல் நாலேஜா? நீ படிக்கிறீங்களா அதெல்லாம்? திருவடி புகழ்ச்சி நம்ம ஐயா இருக்காரு. இது புகழ்ச்சி விட்டுருங்க. திருவடினா எது, அதோட டெஃபினிஷன் என்ன, அது நம்ம எப்படி சன்மார்க்கியாத்தாலோ அல்லது ஐயா சொன்ன வழிகள் புரியும். திருவடின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்போதைக்கு எதை திருவடின்னு காட்டினார் ஐயா, அதை நீங்க திருவடியா கருதி வழிபடுங்க. உங்களுக்கு எது திருவடின்னு அது காட்டும். சில பேர் அந்த பாட்டினா திருவடி அப்படிலாம் ரெண்டும் எல்லாம் ஒண்ணுதான். திருவடிங்கிறது அது சொல்ல இப்போதைக்கு நமக்கு தீபம் தான் திருவடி. திருவடி புகழ்ச்சின்றது அதை சொல்லுவார். ஆமா, அதை புகழ்ந்த திருவடியே புகழ். திருவடிங்கிறது திருவடியை திருவடிவ புகழ்ச்சி சொன்னாங்க. திருவடி புகழ்ச்சி என்பதை அது திருவடிவ புகழ்ச்சியே திருவடி புகழ்ச்சி என்றோம். திருவடிவம் இருக்குல்ல, அதாவது திருவினுடைய வடிவம் இருக்கிறத அதை புகழ்ந்து பாராட்டுறாராம். அது திருவடினா ஏதோ கால் பாதத்தை மட்டும் ஏதோ வர்ணிக்கிறாருன்னு நம்ம அதை இன்னொரு இடத்துல எழுதும் போது திருவருட் புகழ்ச்சின்னு பாடியிருப்பார். ஆறாம் திருமுறையில் இருக்கும். திருவருட் பெருமை, திருவருட் புகழ்ச்சி என்பது. அதனால திருவடி புகழ்ச்சி, அதுதான் திருவடிவத்தினுடைய பெருமை புகழ். திருவனுடைய வடிவம், அருளை பத்தி, அருளுடைய பெருமையை பத்தி பாடுறது. அருள் எப்படி எல்லாம் செய்யுது,
என்பதை அதை பத்தி பெருமையப்பா. அது 6ஆம் திருமுறையிலையும் இருக்கு, 4ஆம் திருமுறை பழைய 3லயோ 4லயோ இருக்கு. திருவடின்னு ஒரு அர்த்தம் கொள்ளலாம், அதுதானுங்களா? திருவருள் திருவடின்றது ஒரே மீனிங்ல வருங்களா? இப்ப நம்ம எதையும் மீனிங்லாம் எடுத்துக்க கூடாது. அதான் உங்களுக்கு நேரடியா எல்லாத்தையும் தீபம் உங்களுக்கு விளக்கி காட்டும். தீபத்துல இருந்து தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்றோம். ஆமா, இப்ப நான் சொல்றேன்னா இப்ப அதெல்லாம் வந்து தீபத்துல இருந்து வந்ததுதான். அதைத்தான் சொல்றோமே தவிர நான் படிச்சுட்டோ இல்ல அதை சொல்றதே நான் சொல்லல. படிச்சுட்டு பேசுறதே நமக்கு வராது. நான் பேசுனதுல எவ்வளவு புத்தகத்துல எங்க கேட்டதுல எவ்வளவு இருக்கு, கேளாதது எவ்வளவு இருக்குன்னு பாத்துங்க. படிச்சு பேசுறதே அல்ல. பெருமான் என்ன சொல்றாரோ உணர்த்துறாரோ அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஆன்ம நேயத்தினால நம்ம அன்பர்கள் எல்லாம் நம்முடைய ஆன்ம நேய சகோதரர்கள் அவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அந்த ஒருமை நிலையோடு ஆண்டவருடைய திருவருளுக்கு எல்லாரும் வந்து சேரணும், கிட்டணும். அதுல இருந்து மாறாதவர்களாய், மனம் மாறாதவர்களாய், லட்சியம் தவறாதவர்களாய் எல்லாரும் வரணும். அதுக்கு உலக வாழ்க்கை யாதொரு தடையும் இல்லாதவர்களாய் அவர்கள் விளங்க வேண்டும் என்ற அன்பினால ஆசையினால சொல்றதுதான் நான் சொல்றதுதான். மற்ற பேரு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு வார்த்தை கூட நம்மள்ட்ட இருந்து வராதுங்க. அது தேவையும் இல்லைங்க. அது வந்து நம்மளை எதுவும் நல்ல நிலைக்கு கொண்டு போவாது, வீணாக்கிறோம். கரண்ட் போனது அவ்வளவுதான். ஆஃப் கரண்ட். நீங்க கேட்டீங்களா மார்கண்டனை பத்தி அப்புறம் சொல்றேன். ஐயா பத்தி ஐயாவே சொல்றாரு. ஐயாவே சொல்றேன், நான் ஒன்னும் தனிச்சு. மார்கண்டன் என்பது யாரு, அத காலால எட்டி உதைச்சார அந்த ருத்ரமூர்த்தி எது என்பதற்கு புராணங்களின் உண்மை என்ற தலைப்புல உபதேச குறிப்பு இருக்கு பாருங்க. அது இருக்கு பேரு உபதேசம். உபதேச குறிப்புன்னு வருஷலா இருக்கும். இவ்வளவு பெரிய புத்தகம் ஊரடிகள் தொகுத்து வெளியிட்டு இருக்காரு. அதுல இருக்கு. அதுல படிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை. மார்கண்டன்னா யாரு, யாரை பத்தி சொன்னாரு, ருத்ரன்னா யாரு, அது எது, அனுபவத்துல எது எதை கொண்டு போனதை இப்படி வடிவமைச்சு கார்ட்டூன் போட்டு ஒரு கதை எழுதலாம். அதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கார்ட்டூன் போட்டது என்ன, இப்ப வேல்னு இப்படி போட்டிருக்கு, இப்படி போட்டு இப்படி நீட்டா இருக்கு இருக்கா, இது கார்ட்டூன். இதை தூக்கி கையில வச்சுக்கிட்டு நம்ம ஆளு குழம்பிட்டு இருக்கோம். கார்ட்டூன்னா என்ன, ஒரு இது வந்து சிம்பல். இதுக்கு பேரு அறிவு. இந்த அறிவை பத்தி விளக்குவதற்கு முருகனுக்கு கையில வேல் இருக்கு என்று போட்டான். அப்ப அது என்ன, அது 12 கைனா என்ன, 6 முகம்னா என்ன. ஐயா 6 முகத்துக்கு எழுதியிருக்கிறார். சுப்பிரமணியம் என்பதற்கு தனி விளக்கமே கொடுத்திருக்காரு. படிச்சு பாருங்க. இதெல்லாம் படிச்சு சிந்திக்கணும். பெருமான் மாதிரி ஓப்பனா உடைச்சு சொன்னவர் யாரு, எல்லாத்தையும் உடைச்சு ஆபரேஷன் பண்ணி வச்சு விட்டாரு. இதெல்லாம் தெரியாம இது வந்து அறிவு கூர்ந்து இருக்கிறது, கூர்மை இருக்க வேண்டும். அறிவு கூர்மை, அறிவின் திரட்சி. அடுத்தது அகண்ட நிலை. அகண்டு இருக்க வேண்டும், கூர்ந்து இருக்க வேண்டும், அகண்டு இருக்க வேண்டும், கீழே ஆழ்ந்து இருக்க வேண்டும், ஆழம். இதுதான் சிம்பாலிக். என்னங்க அறிவுக்கு இல்லாமங்க இருக்கு. தேவை இருக்கு. அறிவு கூர்ந்து இருக்க வேண்டும், அகண்டு இருக்க வேண்டும், ஆழ்ந்து இருக்க வேண்டும். ஒரு அறிவுன்னு சொன்னா அதாவது ஒன்று சுடர், அது ஒளி. அடுத்தது அதன் சோபை, அடுத்தது அதன் வியாபகம், பிரகாசம். இதுதான் அதோட பொருள். பெருமானே சொல்றாரு, ஒளியில 3 இது இருக்கு.
ஒன்று ஒளி, மற்றொன்று சோபை, மற்றொன்று பிரகாசம். அதுபோல கடவுள் வெளிச்ச அக்னியிலே கடவுள் நிலையிலேயும் 3 இருக்கு, ஒளி, சோபை, பிரகாசம். கடவுளின் சோபை கண்டவன் பஞ்சகிருத்தியம் செய்வான். இதெல்லாம் பெரிய விஷயம். அங்க இருக்கிற அண்ட ஒளியில சொல்றாரு அத. அப்ப கடவுள் ஒளி அருட்பெருஞ்சோதியினுடைய இதுல போகும்போது அவன் அதுக்கு சோபை, ஒளி, பிரகாசம்னு 3 சொல்றாங்க ஐயா. அப்ப அக்னியினுடைய அந்த தன்மையில இந்த 3 இருக்கு. அத மாதிரி அறிவு என்பது கூர்ந்து, கூர்மை, நுண்மைன்னு பேரு இருக்கு. தமிழ்ல நுண்மைன்னு பேரு. நுண்மைன்னா நுண்மையா. அப்ப அகண்டு, அகண்டன்னா வியாபகம், ஆழ்ந்து ஆழமா இருக்கிறது. இது அறிவினுடைய தன்மை. ஒரு அறிவுன்னா ஆழமா, அதை பத்தி பேசணும். இப்ப நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது எடுத்து வச்சுட்டு ஒரு சிம்பாலிக் ஒரு உதாரணத்தோட எடுத்து ஒண்ணு சொல்றேன்னு வச்சுங்க. இது யூனிவர்சிட்டியில மாதிரி இது அவங்களுக்கு புரியாது. இப்ப கூர்மையா பேசுறது என்று சொல்றேன்னு வச்சுங்க, அதை பேசுறது அது எப்படி புரியும்? அத விளக்கமா பேசுறது, அப்படி விளக்கமா பேசுறத ஒன்னொன்னா எடுத்து ஆழ்ந்து போறது, அதுதான் அறிவு. இந்த அறிவு எந்த அறிவு? புத்தி அறிவுல வர்றது. அது சொல்றாரு புத்தி அறிவுக்கு உள்ளது இல்ல, அது கலை அறிவுக்கு உள்ளது. கலை அறிவுகள் அல்ல அது. அப்ப அருள் அறிவு தான். அந்த அருள் அறிவாகிய அருள் அறிவை பெறக்கூடிய ஆன்ம அறிவு. ஆன்ம அறிவை கொண்டு அருளை பெறணும், அருள் அறிவை பெற வேண்டும்ங்கிறாரு. அப்ப ஆன்ம அறிவுக்கு தான் அந்த வேல் போட்டு காட்டினது. அதை தாண்டி விவேகம் என்னும் ஆன்ம விளக்கமாகிய பிரகாசமிடமே சுப்பிரமணியம் என்னும் உள்ளம். அந்த உள்ளத்துக்கு தான் சுப்பிரமணியம்னு பேரு அப்படின்னு பெருமான் குறிப்பிடார்ல. இத மாதிரிதான் அந்த இதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாரு. அத நாளைக்கு படிச்சுட்டு வாங்க, அடுத்த இதுக்கு வரும்போது அது இருக்கு ராஜா, அதை படிச்சு பாருங்க. ஐயாவுடைய உரைநடைகள் உபதேசம் இது இருக்குல்ல, உரைநட பகுதி. உரைநடை பகுதி இல்ல உங்கள்கிட்ட? உரைநடை புரோஸ் இல்ல, இது புரோஸ். உரைநட பகுதிங்கிறது புரோஸா இருக்கும், தனியாக உபதேச குறிப்புகள். அது உரைநடைகள் இருந்தாங்களா? ஊர்நடிகள் இல்ல, அதெல்லாம் தொகுத்து ஊர்நடிகள் பதிப்பிச்சு போட்டிருக்காரு. எல்லாத்தையும் சேர்த்து அதுல ஜீவகாரணி ஒழுக்கம், மனுமுரகண்டம், அதுல எல்லாமே இந்த வியாக்கியானம், உபதேச குறிப்புகள், கடித குறிப்புகள், பேரு எல்லாமே இருக்கும். அதுல ஒரு தலைப்புல புராணங்களின் உண்மை அப்படிங்கிற தலைப்புல எல்லாம் போட்டிருக்காங்க. முக்கியமானது பூரா போட்டிருக்காங்க. அதுல மார்க்கண்டயன் பத்தி எழுதியிருக்காங்க. மார்க்கண்டேயருங்கிறது யாரு, அது உள் விளக்கம் சொல்றாங்க. எல்லாம் தத்துவ விளக்கம், தத்துவ விளக்கம். அதை நம்ம கதைகளா பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அதை சொல்லிட்டு மார்க்கண்டேயன் தான் அப்படின்னு. மார்க்கண்டேயனா யாரு, ருத்ரன்னா யாரு, யமன் காலால வச்சு இடது காலால் அதுவும் உழைச்சான், இடது கால்ங்கிறது என்ன அப்படின்னு சில விளக்கம் சொல்றாங்க. அதாவது ரேசக பூரக கும்பகம்னு சொல்லிவிட்டு இந்த வாயு அடை, அது புரியாது. நான் அதுக்காக தான் அதை விட்டுட்டேன். அதை விளக்கம் பேசியிருந்தா அப்படியே ஸ்தம்பிக்க செய்து ஒரே இடத்துல நிலைபெற செய்வதற்கு பேரு கும்பகம்னு பேரு. அந்த கும்பகத்தை பிராணவாயு ஆகிய அந்த அதுதான் இடது கால் என்பது. அந்த இடது காலால் எட்டி உழைச்சது. யோக கலையில அந்த இதை செய்கிற சாதனைக்கு பேர் தான் இது. அது அப்படியே இருக்கும், 16ஆ இருக்கும். அதுதான் மார்க்கண்டேயன் 16ன்னு சொன்னது. அது கதையா சொன்னோம்னா நம்ம வியக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. தத்துவ விளக்கம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறது. அதைத்தான் இவங்க அப்படி யாரும் உண்மையிலேயே கிடையாதுங்க, அதுக்காக சொல்லுவாங்க. அப்படி என்னைக்கும் 16ஆ இருக்குன்னா இன்னைக்கு இருந்துட்டு இருக்குங்க, இன்னைக்கு இருக்கணும் யாராவது. அப்படி கிடையாது உலகம் தோன்றின காலத்துல இருந்து. அதுக்கெல்லாம் கதைகள். பெருமனார் ஒருத்தர் தான் இந்த இப்போதைக்கு 18ஆம் நூற்றாண்டுல பண்ணினவர். என்ன பண்ணவர்?
மார்க்கண்டே 16, அது ரேசகபுர கும்பகோணம் நிறுத்தின 16ஆவில் இருந்தது. ஐயா சிரஞ்சீவின்னு சொல்றோம். பெருமான் தேவ ஜீவ போகன் மூன்றுமே அந்த தத்துவம் இல்ல. அவர்கள் 63 நாயன்மார்களே மனிதர்கள் தத்துவங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு தத்துவத்தையும் ருசுப்படுத்துவதற்காக அவர்கள் இப்படி கர்த்தர்களாக ஒவ்வொன்றும் செஞ்சது. ஒவ்வொரு சித்துக்களை கொடுக்கும். ஒரு வருஷம் 10 வருஷம் 8 வருஷம் அதுல நீ பயிற்சி பெற்றினா ஒவ்வொரு சித்துக்களை கொடுக்கும். அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. அதெல்லாம் தத்துவ விசாரம். தத்துவங்களை தான் அவ்வாறு சொன்னது. அது வேற. அதை பத்தி தத்துவம்னா என்னன்னு வியாக்கியானம் சொல்லிட்டு போலாம். அது சொன்னா புரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு புத்தகம். அதனால நீ உபதேச குறிப்புகளை படிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுல தெரியும். வருஷலா ஒண்ணு சில விஷயங்கள் நமக்கு அப்பாவது புரிஞ்சுக்குவோம். நம்ம இந்த புராணம்னா கணபதினா என்ன, ஓரளவுக்கு எல்லா இதுவும் பண்ணியிருக்காங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. முருகன்னா என்ன எல்லாம் சொல்லியிருக்காங்க. தக்கனுடைய யாகம்னா என்ன, தக்கனுடைய யாகத்தை இவரு அழிச்சது, இதெல்லாம் சொன்ன சிவபெருமான், இப்படி நிறைய இதெல்லாம் விஷயங்கள் ஒவ்வொன்றும். மயில்னா என்ன, பெருமான் இதுல முருகன் மயில்ல இருக்காரு, சேவல்னா என்ன, மயில்னா என்ன, ஒவ்வொரு இதுக்கும் அதுக்கு அர்த்தம். அதெல்லாம் இது அதாவது தத்துவ விளக்கங்கள். இதெல்லாம் தத்துவங்களுக்கு போய் விளக்கங்கள். வேற ஒண்ணு சண்முகம் சொல்லிட்டு அது மணி பிரகாசம். சண்முகம் என்பது ஒவ்வொரு இடத்துல இருக்கு. அது பூர்வ மத்தியில 6 பட்டையா இருக்கு. கடைசியா கீழே இருந்து 6 இதுலயும் 6 பிரகாசம் ஆதாரம். கடைசியா உள்ளத்துல அது சொல்றாங்க. அதுதான் சண்முகம். அது அண்டத்துல பிண்டத்துல இருக்கு, அண்டத்திலயும் இருக்கு அந்த பிரகாசம். இதே மாதிரி 6 ஆதாரம் மேலையும் இருக்கு. இங்க இதுக்கு பிண்டாண்டம்னு சொல்ற மாதிரி இந்த அண்டத்துக்கே பிண்டாண்டம் இருக்கு. அதுலயும் இந்த பிரகாசம் இருக்கு. அதையும் குறிக்கும் என்பது பெருமான். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அதைத்தான் ஐயா சொல்றது. அந்த சிந்தனையோட அவைகளை பார்க்கணும். மணி என்ன ஆகுது? 2:45 ஆயிட்டா? நான் சொன்னது 2க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்குது. 3/4 மணி நேரம் ஓடி இருக்க. இப்ப நான் சாதாரணமா 2 மணி ஆகும்னு சொன்னேன். முடியாந்துருக்கு. திருவடி பூச்சி திருவடி பூச்சி இருக்குல்ல ஐயா, அதுல எரிவிறகு விற்க வளர் கூடல் தெருதோறும். ஆமா, எல்லாம் நாயன்மாரு அவங்க வந்ததெல்லாம் இருக்கும். இதெல்லாம் என்ன கையாண்டிருக்காரு. புராணம் தான் இட்டுக்கட்ட கதை அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியே ஐயா சாட்சிக்காக கையாண்டிருக்காரு. பொதுமா தெரிஞ்சுக்கிறதுக்காக கையாண்டிருப்பாரா? என்ன கையாண்டிருக்காரு? இது எல்லா மக்களும் உணர்ந்து அப்பெல்லாம் புராணத்தை முடிக்கிறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக, எளிய முறைக்காக பெருமான் என்னத்தை கையாண்டு ஒரு இடத்துல எல்லாம் சாடுறாரு. இந்த இட்டுக்கட்ட கதை புராணங்கள் இதெல்லாம் சாட்சியா இருந்தது அப்படி இப்படின்னு இந்த உபதேசம் சொல்றாரு. சரிங்க. அவரே ஆதரிச்சு பேசுற மாதிரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லைங்களா சில இடத்துல? எந்த இடத்துல சொல்லுங்களா? எரி விறகுனா என்ன சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நீங்க தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்க. இதுதான் புராணம் அதுல உள்ளதுன்னு சொல்றீங்க. அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, நானும் முன்னாடியே வர்றேன். எரி விறகு விற்க வளர்கூட திருத்தோறும் இயங்கிய இறக்கப்பதன்னு இருக்கு. எரி விறகுனா என்ன சொல்லுங்க. அதாவது தெரிஞ்சே சொல்லுங்க. எரி விறகு என்று சொன்னால் எரியக்கூடிய விறகு, அதாவது அடுப்புல வச்சு எரிக்க வச்ச எரிய விறகு. அதைத்தான் சொல்ல வரேன். உங்களுக்கு தெரிஞ்சது எளிமையா தெரிகிறத சொல்லுங்க. எரி விறகு, அதாவது வைக்கக்கூடிய எரிய வைக்கக்கூடிய விறகு. எரி விறகு விற்க, அதை விற்பனை செய்ய. எரி விறகு விற்க வளர்கூடல், கூடல் மாவாகிய மதுரை என்பதில்ல. வளர்கூடல் என்பது அது தொகை. அது உங்களுக்கு நீங்க அதாவது
அதாவது கூடல் வளர் கூடல்னா என்னைக்கு, அதாவது எப்படின்னா எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கூடல் மாநகரமா. அதாவது வினைத்தொகை, அதாவது எப்போதும் வளர்ச்சி, எந்த நேரமும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியதான் அது. வளர்கூட தெரு, தெரு கூடல் தெரு என்றால் கூடல் மாநகரமாகிய மதுரையம்பதி தெருவுல வளர்கூட தெரு தோறும் தெருதோறும் தெருதோறும் என்ன வயங்கியவா இறங்கியா வளர்கூட தெருத்தோறும் இறங்கிய இறக்கப்படும், இறக்க நடை கொள்ளும், இறக்கு நடை கொள்ளும் போதுங்க எரிவிறகு விற்க வளர்கூட தெருத்தோறும் இயங்கிய இறக்கப்படும் அப்படிங்கிறாரு. அப்ப தெருவுல விறகு வித்தாருன்னு அர்த்தம். அதுதானே சொல்ல வர்றீங்க? யாரு வித்தது? சிவபெருமான் வித்தாரு. திருவிளையாடல் புராணத்துல, திருவிளையாடல் புராணத்துல சிவபெருமானுடைய திருவிளையாடல்ல யாருக்காக வந்தது? குட்டிக்கு சுமந்து பானபத்திரருக்காக, அவருக்காக வந்த கதையை அவர் சொல்றாரு. இதுதான் நம்ம, இது ஆதரிச்சு பேசுறாங்க, புராணத்தை ஆதரிச்சு சொல்றது மாதிரி தானே இருக்கு. இது ஒரு கொஞ்சம் தெரியுது. இது இருக்கு, நாம இது எதுக்கு இப்ப சொல்லுவானேன்னு நான் பாக்குறேன். ஏன்னு கேளுங்க, இதெல்லாம் ஒண்ணு என்ன நீங்களே ஐயாட்ட அப்படி நாலு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுட்டு போகுது. இது இதான் சொன்னாரா, இல்ல வேற எதையும் சொன்னாரா, இல்ல பெருமான் எதுக்காக சொல்லணும், மக்களுக்கு எதுக்காக சொல்லணும், இல்ல எப்படி எதுக்காக சொல்லணும், அப்படி கொண்டு வர்றவன், அதாவது வழிக்கு வருகிறவன் ஒரு இதுல சொல்லுவாரு, வழிக்கு துணையாக வருகிறவன் போல் நடுவழியில் வழிமறைத்த கல்வன் போல். அதாவது வழிக்கு துணையா வரேன்னு நடுபாதையில மடிய பிடிச்சி எல்லாம் இருக்கிறத எதுனாலும் அத மாதிரி வேலை செஞ்சிருக்கிறாரு அவரு. உங்களுக்கு துணையா வர்றது மாதிரி புராணத்தை ஆதரிக்கிறது மாதிரி செய்தியே அவர் வேற செய்தியை சொல்றாரு, புராணங்கள்ல ஏற்றி சொல்றாரு. அன்னைக்கு எல்லாம் சமய அதிகமா இருந்தது, சமய பற்று உடையவர்களும் சமய அந்த மாதிரி காலகட்டத்துல சமயத்து பிள்ளை ஏன் கோயில் மேல ஏற்றி போனாரு, அருப்பெருஞ்சோதியை தவிர என்னுடைய வாய் யாரையும் பாடலன்னு சொன்னவங்க. அப்போ திருவொற்றியூர் திருத்தணியே இதை பத்தி அவர் பாடியிருப்பாரு. சிந்திக்க வேண்டாம், சிற்றூர் ஆறாம் சிந்திக்க வேண்டாம், பெருமான் யார பாடியிருப்பாரு, அவைகளின் மீது ஏற்றினாரு. அதாவது அந்த கோயில்ல உள்ள சாமி பேர்ல, ஆனா அதுல உள்ள விஷயங்களை உள்ள பாத்தீங்கன்னா அதுல அதுக்கு உரிய விஷயங்களா இருக்காது. இதெல்லாம் ரொம்ப அனுபவத்தினால தெரிஞ்சுக்கணும். அதனால திருவொற்றியூர்னு இருந்தாலும் நமக்கு பாமரர்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஒவ்வொரு திருவொற்றியூர் கூட ஐயா வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்துடலாம். திருவொற்றியூருக்கு பாடி இருக்கிறாருன்னா அந்த சமயம் திருவொற்றியூர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவன சன்மார்க்கத்துக்குள்ள இழுக்கிறதுக்கு வழி அது. அதனால அவர்களோடு போறதுமாக துணைக்கு போறது மாதிரி போய் அவனை நம்பவனும் ஆகிடுது. எவ்வித தந்திரத்தாவது நம்மவர்களா ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது மாதிரி அந்த மாதிரி அதை கையாண்ட விஷயங்கள் தான் அவைகள்லாம். போக போக உங்களுக்கு தெரியும். நீங்க பெருமாட்ட ஈடுபாடு வச்சு 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 படிக்க போக போக என்னென்ன உண்மைகள்லாம் எப்படியெல்லாம் பெருமான் சொல்லி செய்திருக்காங்கிற உண்மை அதுக்கு பிறகு புறப்படும். இப்ப எல்லாத்தையும் திரும்பி இது பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது சொன்னா அது என்னமோ அது மிகையா இருக்கும், நம்ம என்னமோ புதுசா சொல்றது மாதிரி இருக்கும். அது போனாவே உங்களுக்கு படிக்க படிக்க நீங்க இப்படி போயிட்டு தீப வழிபாட்டுல இருந்துகிட்டு நீங்க ஒன்னொன்னே சிந்திச்சீங்கன்னாவே உங்களுக்கு பல உண்மைகள்லாம் புறப்படும். மற்ற இதுல போனீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, அதுதான் கண்ணை மூடிட்டு போற மாதிரி இருக்கும். இது என்ன கண்ணை திறந்து கொடுத்து உங்களை சிந்திக்க வச்சு அருமையா கொண்டுட்டு போகும். அதனால நம்ம சொன்னதை மட்டும் ஐயா சொன்னதை செஞ்சுக்கிட்டு நம்ம வந்துகிட்டு இருந்தோம்னாவே அப்பப்போ நேரிட்ட பட்சத்துல உங்களுக்கு அறுப்பா புரட்டி படிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தானாவே விளக்கம் கிடைக்கும். அது செஞ்சுட்டு வந்தாலே போதும்.